விஜய்க்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு பாதுகாப்பு கருதிய எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கும். விஜய்க்கு உள்நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு. ஏன்னா ராஜசேகர ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். எப்படி ராஜசேகர ரெட்டி இறந்தாரு, அந்த ஹெலிகாப்டர் போய் எப்படி விழுந்தது? இப்போ ஜோசிகாரன் அலாட்டா முன்னாடியே சொல்றான்னா, இந்த கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப டேஞ்சர். அடுத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும். எல்லாத்துக்குமே குறைச்சலுங்க. விஜய் மட்டும்தான் நல்லதா இருந்து மீதி அத்தனை பேர் 99%. இது வந்து எப்படியாவது ஒரு காதுல போய் உழவணும். ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். C24 நியூஸ் நேயர்களே, 90 நாள நெருங்க போது நம்ம தளபதியோட ஆட்சி. இந்த ஆட்சி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, இனி எப்படி போகும்? இன்னும் மக்களுக்கு உண்டான ஆட்சி இது. ரொம்ப சாதாரண மக்களும் கூட கிம்பளம் இல்லாமல் காசு கொடுக்காமல் ஒரு பெரிய போஸ்ட் அடையலாம். டிரான்ஸ்ஃபர் ஆகுக்கும் கூட சில லட்சங்கள் கொடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதெல்லாமே ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாக ஆகுது. இப்போ கட்சிக்குள்ளேயே தப்பு பண்ணா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவையே உள்ள தூக்கி வேடிக்கையெல்லாம் பார்க்காம உள்ள தூக்கி வான் பண்ணி விடுவாங்க மற்ற கட்சியிலலாம், இனிமேல் செய்யக்கூடாது. ஆனால் இவங்க ஜெயிலுக்கே அனுப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தான். இன்னும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா சிஎம் காப்பாற்றுவார், எனக்கு ஒரு வீடு இல்லைன்னா சிஎம் கொடுப்பாரு, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அப்படி வந்துருச்சு. அதனால விஜய்க்கு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. நிறைய பூர்த்திகள் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படியே எல்லா கவர்மெண்ட்டுக்காரங்களும் எல்லா கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆசையாக இருக்கும். அப்போ அப்படியே வந்து காசே இல்லாமல் போச்சுன்னா என்ன இருந்தீங்களா, யார் நம்மளை காசு தடுத்தவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அப்படி ஒரு சிக்கல்ல விஜய் மாட்டுவார். எல்லாத்துக்குமே குறைச்சலுங்க. நீங்க வந்து விஜய் மட்டும்தான் நல்லதா இருந்து மீதி அத்தனை பேர் 99% தப்பா இருந்தா, இந்த 99 ஒன்றை பார்த்து திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் அங்கதான் ஜோதிடம் வந்து அங்கதான். அது எந்த டைம்ல ஆகும்னா, சுக்கிர திசையில கேது புத்தி நடக்கும்போதோ, இல்லை சுக்கிர திசையில ராகு புத்தி இப்போ போயிட்டு முடிஞ்சு அடுத்து குரு புத்தி. இந்த குருவில் வந்து ராகுவோ இல்லை குருவில் வந்து கேதோட அந்தகம் வரும்போது ஒரு 30 நாள் 10 நாள் அவரோட சந்திராஷ்டம நாள், அவருக்கு ஆகாத நாள், இந்த மாதிரி டைம்ல அவருக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படும். ஓகே, சிக்கல் ஏற்படும் அப்படின்னு இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பக்குன்னு இல்லை. சிக்கல் எப்படி ஏற்படும்னா ஆட்சியில அப்படியெல்லாம் ஏற்படாது. கடக ராசி கடகலக்கணமா இருந்தால் அது அற்ப ராஜயோகமா மாறும். அப்போ யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அற்ப ராஜயோகமா மாறி இருக்குதுன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அவரும் இது மாதிரி பயங்கரமான அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் சந்திரபாபு நாயுடோட ஆட்சியும் வெள்ளமாக நீ இல்லைன்னா நான் அப்படிதான் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சு பாதயாத்திரை போய், அதாவது வீதியாக போய் ஊருவா போய் ஒருத்தர் ஜெயிச்சார். அதாவது ராஜசேகர ரெட்டி 3 வருஷத்துல ஆந்திராவே மாற்றினார். அப்போ எல்லாத்துக்கும் குறைச்சல், இதே குறைச்சல். லஞ்சம் வாங்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தங்கிட்ட இருந்து கேஸ் வாங்கினா காசு வாங்கக்கூடாது, ஒரு பைசா வாங்கக்கூடாது. வாங்கினா நீங்கள் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள், இல்லைன்னா இப்போ வந்து யூடியூப்ல சொன்னோம்னா அடுத்து உடனே நடந்து இன்ஸ்டாவில் சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து அப்போவே அவர் அவ்வளோ ஆக்ஷன் எடுத்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கு இன்னும் விடையே வரல. எப்படி ராஜசேகர ரெட்டி இறந்தாரு, அந்த ஹெலிகாப்டர் போய் எப்படி விழுந்தது என்ன ஆச்சு, இப்போ வரைக்கும் அவங்க மகனே 5 வருஷம் ஆட்சி அடைஞ்சது, அவங்க மகனும் தோத்து போய் இப்போ வேற ஆட்சி வந்தவங்க கூட அது என்ன ஆச்சுங்கிறதுக்கு விட இன்னும் வரல. பயமுறுத்த மாதிரி இருக்கலாம், பட் இது சிந்திக்கணுங்க. ஒரு ஜோசிகாரன் அலாட்டா முன்னாடியே சொல்றான்னா, இது வந்து எப்படியாவது ஒரு காதுல போய் உழவணும். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஹெலிகாப்டர்லாம் அவர் யூஸ் பண்ணல. இன்னமும் வந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்கவங்களோட, அதாவது அடிமட்டத்துல இருக்கவங்களோட இன்னும் லஞ்சம் வாங்குறதுலாம் முடியல அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி விஜய்க்கு ஆப்போசிட்டா திரும்பும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திரும்பும். எப்படி திரும்பும்னா, ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாம நம்ம பணம் இவ்வளோ கட்டியிருக்கோம், கமிஷன் மேலே கமிஷன் போய் எல்லாத்துக்கிட்டையும் பணம் கொடுத்துருப்பாங்க, நகையெல்லாம் வச்சு வேலை வாங்கியிருப்பாங்க. அப்போ எப்படி வெறும் சம்பளத்தை வச்சு அவங்க வாழ முடியாது. அப்போ கவர்மெண்ட்ல கொளுத்தன டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. ஓனாவே கல்லா கட்டக்கூடிய சில இடத்துல கை உடஞ்சக்கப்புறம் கூட போய் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல. ஒரு கை உடஞ்சிருக்கும், ஒரு கால் உடஞ்சிருக்கும். ஏன் சார் நீங்கள் லீவ் போடலாம் அப்படின்பாரு. அப்படின்னாவே அங்கே நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்குது, நல்ல கிம்பளம் வந்துட்டு இருக்குதுன்னு.
இவங்கெல்லாம் எப்படி விடுவாங்க? அதனாலேயே ஆபத்து ஏற்படும் விஜய்க்கு. ராஜசேகர் ரெட்டிக்கும் பிரச்சனை வந்தது. அப்போ ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமா ஒரு இடத்துக்கு போற இடத்துல, இல்ல கவர்மெண்ட் சம்பந்தமான வெஹிக்கிள் போகும்போது, அங்கேயும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த சர்வெண்டால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அதிகாரி ஒருத்தன் இருப்பான்ல, அப்பந்தான் பிரச்சனை. அவன் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ யார் மூலியமாவது பதவி அடைஞ்சிருப்பான். அந்த சீட்டு ஒரு ஆள் கொடுத்துருப்பாங்க, ஒரு கட்சிக்காரன் வாங்கி கொடுத்துருப்பான், ஒரு பழம்பெரும் கட்சி வாங்கி கொடுத்துருக்கும். தன் கட்சி தோத்துருச்சேன்னு நினைச்சும் கூட அவன் பழி வாங்கலாம். அதில் தான் விஜய் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப டேஞ்சர். அதனால நீங்கள் வந்து சீதோச நிலை இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகுதோ, இங்கேருந்து கரூருக்கு போகணும் கூட திருச்சியில் போய் இறங்கி போனது மிக மிக உத்தமம். இதே ஐடியாவில் தான் எப்பவுமே போகணும். இவருக்கு திருச்சியில் போய் இறங்கி அங்கேருந்து வேணும்னே போகாது அப்படின்லாம் இல்லை. அவர் ரொம்ப பக்காவாக அந்த தன்னோட வண்டியில் தான் போகணும், தகவலிப்பாதையில் தான் போகணும்னு அவர் முடிவு பண்ணார். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கூட்டம் கூடும்போது அன்வான்டா சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. விஜய்க்கு உள்நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு. ஏன்னா எல்லா கட்சியுமே ஆப்போசிட் ஆயிடுச்சுங்க. ரெண்டு ஆளுங்கட்சியுமே புகஞ்சு போய் இருக்காங்க. எடப்பாடி இன்னும் அவர் என்ன நம்பிட்டு இருக்காருங்களா, எப்படியும் அந்த 1.5 கோடி ஓட்டு நம்மளுக்கு தான் உணர்ந்து திருப்பி நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாரு. 1.75 ஆகும், 75 50 ஆகும்போது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்து தான் நிற்கும். விஜய்க்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டு, எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு, பாதுகாப்பு கருதி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கும். 33 மாதம் கழிச்சு நடக்கும். அவரோட ஆட்சி ஏறி 33வது மாதம் 35வது மாதம் சமயத்தில் இது மாதிரி நடக்கும். அப்போது 3 வருஷம் பக்கத்தில் வந்துடும். அந்த சமயத்தில் கேது புத்தி வரும்போது, சந்திராஷ்டிரம் வரும்போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேண்ணா, இவ்வளோ தூரம் பேசியாச்சு. அடுத்து நம்ம திருச்சியில் யாரை நிப்பாட்ட போறாரு அப்படின்ற அந்த தகவலோடலாம் மறுபடியும் பேசுவோம். இந்த ஆட்சி வந்து என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, 3 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. 33 மாசம்லாம் சொல்லியிருக்கீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏதாவது நடக்கும். அது பெருசா தப்பிச்சு வந்துடுவாரு. சின்னதாக ஒரு இதில் தப்பிச்சேன்னு ஒரு நியூஸ் வரும். ஓகே, ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்குதுங்க. ஒரு 3-4 சேனலில் உட்காந்துட்டு இருக்காங்க. சாயந்தரம் 8 மணிலேருந்து அந்த குழுவெல்லாம் சேர்ந்து விஜயே கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அவங்களே வந்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு. டிஎம்கே தோத்ததுக்கும் அந்த 5 பேர் கொண்ட குழு தான் காரணம். எல்லா சேனல்லையும் டிஎம்கே தோத்ததுக்கு காரணம்னா இவங்க பேசி 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 தக்குன்னு சொல்ல வச்ச இவங்க வந்து தோத்துட்டாங்க. இடைத்தேர்தலில் பயங்கர எதிராளி டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு எதிர இருக்கிறவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. இந்த பவர்ஃபுல்லான கத்தி வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு